இது நிறைய பேர் சொல்லுவாங்க சிசேரியன் டெலிவரினா 7 லேயர்ஸ் ஆஃப் ஸ்கின் கட் பண்றாங்க, ஸ்டிச் பண்றோம், அதுக்கப்புறம் ரெக்கவரி பீரியட் ஜாஸ்தியா இருக்கும், ஸோ அவங்களுக்கு மட்டும் நிறைய ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஃபேமிலி எல்லாம் வந்து பேபியை பார்த்துப்பாங்க. அப்படி இல்லை, நார்மல் வெஜைனல் டெலிவரிக்கு அந்த டெலிவரி டைம் ஃபுல்லா ஆல்மோஸ்ட் அபவுட் 12 to 16 hours அந்த அம்மா வந்து வலியோட இருப்பாங்க. வெஜைனல் டெலிவரியில பார்த்தோம் அப்படின்னா குழந்தையோட தலை கீழே இறங்கி வரும்போது பெரினியம் கீழே இருக்க மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகும்போது சில டைம் ஸ்டியர்ஸ் இருக்கும், இல்ல நாங்களே எபிசியோட்டமின்னு சொல்லி ஒரு சர்ஜிக்கல் இன்சிஷன் மாதிரி நம்மளுக்கு கீழே இருக்க ஸ்கின், வெஜைனல் மியூகோசா, பெரினியல் மசில்ஸ் அப்படிங்கிற 3 லேயர்ஸை கட் பண்ணும்போது குழந்தையோட தலை ஈஸியா வரும், டெலிவரி ஸ்மூத்தா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எபிசியோட்டமி ஊண்ட நம்ம அப்சார்பிள் சூச்சர்ஸ் வச்சு நம்ம வந்து சூச்சர் பண்ணிடுவோம். ஸோ வெஜைனல் டெலிவரியிலும் கீழே ஸ்டிச்சஸ் இருக்கும், அதுக்கும் ஹீலிங் டைம் 2 to 3 weeks எடுக்கும். அப்பயும் அம்மாவுக்கு உட்காரும் போது கஷ்டமா இருக்கும், ரெஸ்ட் ரூம் போகும்போது கஷ்டப்படுவாங்க. மோட் ஆஃப் டெலிவரி எதுவா இருந்தாலும் சரி, be it cesarean section or a vaginal delivery, every new mother deserves a proper care, rest and support from the family.